வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பீட்ரூட் பச்சை பட்டாணி பொரியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப சுவையாக இருக்கும். பீட்ரூட் பச்சை பட்டாணி ரெண்டுலேயுமே நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஒரு ஹெல்த்தியான பொரியல். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேனில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரியவும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 கட் பண்ண காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் பீட்ரூட்டும் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு இந்த 3 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ லைட்டாக வதங்கிருச்சு. இதில் 200 கிராம் பீட்ரூட்டை வாஷ் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ரூட்டை 2 நிமிஷமாக வதக்கிட்டு அடுத்து இது கூட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டையும் பச்சை பட்டாணியையும் சேர்த்து நம்ம பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா பார்க்குறதுக்கே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பட்டாணி பீட்ரூட் ரெண்டுமே முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். பீட்ரூட் பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். காய் வெந்துட்டு இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா ஒன்று போல் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வத்திரும், காய் வேகாது. மூடி வச்சிடலாம். பீட்ரூட் பச்சை பட்டாணி ரெண்டுமே கரெக்டாக வெந்துருச்சு. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லா வகை குழம்பு சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.